சுவையான ஹேண்ட்வோ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் பாசிப்பருப்பு அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு சேர்த்து, ஒரு கப்பு பச்சரிசியை சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். இப்போ நான் சுரைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். சீவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை தனியாக புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சீவின சுரைக்காயை ஃபுல்லாக தண்ணியை புழிஞ்சு செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கேரட்டு, ஒரு கேரட்டு, ஸோ கேரட்டை சீவிக்கலாம். சீவியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்புகளை அரைச்சி ஒரு கிண்ணத்தில் செப்ரேட்டாக ஊற்றி வச்சுட்டு ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலக்கணும். இப்போ 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண பச்சை மிளகாய், கட் பண்ண குடமிளகாய், கட் பண்ண கேரட், கட் பண்ண சுரைக்காய், சிறிதளவு புதினா, சிறிதளவு கறிவேப்பிலையும் மல்லித்தழையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. ஸோ அதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து 10 ரூபாய் பாக்கெட் ஈனோவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் 2 கரண்டி மாவு ஊற்றி தோசை பதத்துக்கு நம்ம நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு ஊற்றி நல்லா திரட்டியாச்சு. இப்போ தோசையை சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடிபாகம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டாவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, உங்கள் வீட்டில் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புதுவிதமான ஹேண்ட்வோ தோசா ரெசிபி. Thank you for watching.